இது நடுறதுக்காக வாங்கியிருக்கக்கூடிய தாமரை தண்டு. இதை வந்து மொத்தமாக டியூபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஓடி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டியூபர் வந்து நமக்கு நடுறதுக்காக கொடுப்பாங்க. இப்போ இந்த கணுலேருந்து வளர்ந்து வருது இல்லையா, இந்த கணு இதுலேருந்து வளர்ந்து வர்றத வந்து ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரன்னர்ஸ்லேருந்து தான் நமக்கு இலைகளும் மொட்டுக்களும் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த டியூபரை வாங்கின உடனே இந்த தண்டை, தாமரை தண்டை நம்ம வாங்கின உடனே நட்டுடக்கூடாது. இதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல தண்ணியில் போட்டு விட்டுருங்க. இல்லை அல்லி செடி வச்சுருக்கீங்க, இல்லை தாமரை செடி வச்சுருக்கீங்கன்னா அதிலேயே அப்படியே போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி இலைகள் வர ஆரம்பிக்கும். இலைகளும் வேரும் வளர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இலை வந்ததுக்கப்புறம் தான் வேர்கள் வளர ஆரம்பிக்கும். குட்டி குட்டியாக இலைகள் வருது பாருங்கள். இதில் வேர் வரும். வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து நட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வளரும். அந்த ஏரியலில் லீஃப் வரும். ஏரியல் லீஃப் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மொட்டு வைக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி தாமரை தண்டு வாங்கினீங்கன்னா அதை வந்து தண்ணியில் போட்டு விட்டுருங்க. நான் எங்கிட்ட இருக்கிற அல்லி செடி இருக்கக்கூடிய ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா வேர் வந்ததுக்கப்புறமா அதை நம்ம தாமரை தொட்டிக்கு மாற்றிக்கலாம். டியூபரில் ரன்னர்ஸ் ஃபார்ம் ஆகி இலைகள்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த டியூபரை வந்து நம்ம ஒரு தொட்டியில் நட்டுட்டோன்னா இந்த மாதிரி ரன்னர்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரன்னர்ஸ் வரும். அதிலேருந்து தான் நமக்கு மொட்டு வைக்கும். மொட்டு வச்சு தாமரை மலரும். ஸோ டியூபர் வாங்கினவுடனே நட்டுடாதீங்க, தண்ணியில் போட்டு விடுங்க. இலைகளும் வேரும் வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு புதிய தொட்டிக்கு மாற்றி தாமரை பூவை வளர்த்து மகிழுங்க. ஹாப்பி கார்டனிங்.